என்ன பிரச்சனை? நேரத்துக்கு மேல சாப்பிட்ட செவுக்குன்னு கரெக்டா 1 மணிக்கு போனா குளிருதுன்னு இப்ப வந்து மணி 4:15 பாரு என்ன வேணுமா? கறி தாண்டா கிடா கணக்குல வச்சாங்க. முன்ன கூலி கூட வடை வச்சாங்க. பூக்கு மாறே பையனை பாத்துட்டு பயந்துக்கோன்னு சொல்லி கண்ணு மூடுனா எடுத்துட்டு முடியாது. திண்டி கூட போக முடியாது நான் இந்த தமிழ்நாடு வந்திருக்க நான் யார்? சொந்தபடி 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 இருட்டுங்க இருட்டுங்க. ஆமா யாரு? உங்க பேர் என்ன? உங்க சமாச்சாரம்னா எங்க இருந்து வந்திருக்கீங்க? பெருத்த மேனி பெருத்த உடல், பெருத்த மேனி பெருத்த உடல், 68 அடி அகலம், 68 அடி அகலம், 72 அடி நீளம் கொண்ட கேட புண்ட 4 அடி உயரம், 1.25 அடி அகலத்துல இருந்துகிட்டு 72 அடி உயரமா 62 அடி. வெள்ளாட்டுப்பட்டியில் பூந்தை வாங்கி போல் வெள்ளாட்டுப்பட்டியிலே பூங்க வேண்டும் சீருந்திங்கத்தை போல் வந்திருக்கிறனே. தான் வந்திருக்கிறாரு. எல்லாம் பாத்துட்டு போங்க. வாய பாருங்க. பவாடி பால மாட்டோம். ஏங்க இது என்னது? நீங்க யாருன்னு கேட்டீங்களா? உங்களுக்கு இடாமையும் யாருமே கிடையாது. தண்ணில் வாழும் யமசாந்தி தான் ஏங்க உங்க பேரு நாங்க பாருங்க. ஆவலா இருக்கிறாங்க பாவம். உங்க பேரு கேட்டு அப்படியே படுத்துக்குவாங்க பழக்குது. யாருக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவன். யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. யாருக்குமே பயப்பட மாட்டேன். நிஜமாலும் ஏங்க யாருக்கும் பயப்படாது நீங்க. காப்பு கட்டுன்னு அங்க ஆட்டியாமட்டிக்கு மேல மாமடியில கூத்தாடணும்ல, கூத்தாடி வந்து ஆட்டியாமட்டி பஸ் ஸ்டாண்ட்ல சம்பளம் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு போது ஆட்டியாமட்டி எஸ்ஐ மணிமாறனை பார்த்துட்டு எதுக்கு அந்த தங்கமணி பஸ்ஸை 7 தரம் சுத்திட்டு ஓடணும் இருக்கிறதுக்கு பயப்பாடு பழகுது. எனக்கு அவருக்கு ஒரு கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? கொஞ்சம்
வாங்கல் கொடுத்தல் இருந்துச்சு. ஒரு கூலி இல்ல. சாராய கேஜி பழைய கேஜி 2 கேஜி பெண்டிங் இருக்குதான். கேட்டனா நீ ஏன்னா உங்களை பார்த்துட்டு நீ எங்க செட்டில் சூரநாதம் போடுறோம் பனியா பறக்குறான்னு. சாராய கேஜி 2 கேஜி பெண்டிங் இருக்குது. ஆளு கிடைக்கவே மாட்டேங்கிறான். கிடைச்சா 5 நாள் டிமாண்ட் பண்ணி விடுவேன்னு சொன்னாரு. 5000 10,000 கூட ஏதாவது செலவு பண்ணி ஏதாவது பண்ணி விடுவோம். என்னுடைய பேர் தான் பாலைவனத்தில் வாழக்கூடிய என்னுடைய பேர் மூக்காசூரன். என்ன என்ன சூரன்? மூக்காசூரன். மூக்காசூரனையா அப்படி பாலவனத்தை அழக்கூடிய மூக்காசூரனாக இருந்தாலும் அப்படியே ஆங்கார கோப குறியோடு வந்திருக்கிறிய. கோப குறியோடு வந்திருக்கிறிய உங்க அப்பம். ஆனா என்ன பெக்கம் காட்டியும் விநாயக ஆஸ்பத்திரியே அலர்னு அலறிச்சான். புண்டு வைக்கல பேசாம புண்டு வைக்கல கத்திட்டாங்க அம்மா. இன்னைக்கு ஒரு தலை வெளியே வந்திருக்குதா? எப்படி என்ன கத்துன்னு கத்திருக்கோம். மக்களை பெற்றவள் மகராசி. மக்களுக்கு அதான் ஐயா கூப்பிடுறாரு. உட்காருங்க. குளிரோட உட்காந்துக்க. அப்படியே கொஞ்சம் ஒண்ணு உட்காந்து மாதிரி சரியா போயிடும். என்னுடைய பேர் மூக்காசூரனா இருந்தாலும் என்னையும் பெற்றாங்களே எங்க அம்மா 6. அம்மா 6 அப்பா 6. அப்பா 6 மொத்தம் 12. எங்க அப்பனா கொடுக்காசூரன். இவர் மூக்காசூரன். இவங்க அப்ப கொடுக்கிற சூரனா கொடுக்காசூரன். அப்ப கொடுக்காசூரன். அம்மா தான் நண்டு கண்ணி. அதுக்கு நட்டு கண்ணு தானே இருக்குது. மண்ணை கூதி கொடுக்காசூரனுக்கும் நண்டு கண்ணி. அட நண்டு கண்ணி பேர் இங்க ஒரு நண்டு கண்ணி இருக்கிறா. நண்டு கண்ணிக்கு நான் பிறந்தேன். சரி சரி நல்லா இருக்குது. நல்லா குடும்பமே விளங்கும். நல்லா ஏகா நீங்க ஒண்டிதானா? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? சரியா 60 பேர் பிறந்தோம். 60 பேரு. எங்க செட்டியாரா ஒன்னு சைடு ஆகிட்டாங்க. அப்ப பிள்ளை பக்கத்துல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் எதுக்கு வந்தேன்? இன்னைக்கு எதுக்கு வந்தேன்? நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொன்னாதான் தெரியும். இன்னைக்கு எனக்கு ஒரு நினைப்பு. மறுபடியும் கடையில போடுவாங்க. கடாக்கறி தின்னுட்டு போலாம் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த மேல போட மாட்டேன்னுட்டாங்க. அவங்களுக்கே பார்த்தாதான் அவங்களே பாவம் எப்படா திங்கலான்னு பாத்துக்கிட்டு முடின்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. கட்டாக்கறிக்கு வரல. என்ன நினைப்பு இன்னைக்கு? கொத்தலுக்கு போணுமா? அதான் இங்க இருந்தா சலசலன்னு ஊத்திட்டு பேராத போ. இன்று எனக்கு பசிக்குது. என்ன பண்ணுங்கிறப்ப காட்டுல இருக்கக்கூடிய கரடி புலி சிங்கம் மாதிரி உனக்குலாம் அமுத்து பசிக்குச்சுன்னா சோறு இந்த கறியெல்லாம் பத்தாத. என்ன செய்வேன்? எனக்கு பசி எடுத்தால் இங்க இருந்து எட்ட காட்டுக்கு போவேன். காட்டுல உட்காந்து கையில புடிச்சு எடுத்து அடிச்சனா வில்லம்பு. வில்லம்புகளை எடுத்து காட்டில் இருக்கக்கூடிய கரடி புலி சிங்கம் சென்னாய். சின்னாய் விடுறதில்ல. சின்னாய் இல்ல சென்னாய். சென்னாய் அந்த நாயும் தின்னு விடுவேன். சென்னாய் என்று சொல்லக்கூடிய மிருகத்தை எல்லாம் புடிச்சு வாடுறாண்டி. சென்னாய் தெரியுதாம்பா. அண்டினா பிடிச்சு கிடிச்சு தின்னு கூட போவேன். வர சென்னாய் எல்லாம் பிடித்து வந்து உள்ளங்கையில வச்சு கறி குழம்பு போடலாம். கச்ச கச்சா 100 கிராம் 30 ரூபா. இதான் கச்ச கச்சா. நீங்க கச்ச 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 பேசணும்னு ஆசைப்படியாப்பா? நீ சொன்னா சொல்றேன். என்ன சொல்லி சொல்றேன். ஐயா கசகசாங்கிறாரு. கசகசா வாங்கி கொடுத்தேன். கச கச என்று பிழிய வேண்டும். பிழிஞ்சு 3 உருண்டையா போட்டு
அப்படியே கத்த கத்தரி புளிச்சு 3 புண்டை பிடிச்சு வாயில போட்டு வரோம். உள்ள பல்லுல தடுக்க முடியல. பல்லு தடுக்கும், அதெல்லாம் அப்படியே பல்ல மீறிட்டு போயிரும் உள்ள. மன்மதனுக்கு எத்தனை அழகு? 32. எனக்கு 47. 47. இதே ஒண்ணு பண்ணு. கையில பிடிச்சிங்க. இல்ல இன்னைக்கு காட்டுக்கு போகலாமா? வாங்க போலாம். நம்ம நேரா குளக்கரை கொண்டயத்துல இருந்து ஏறி நேரா அந்த பக்கம் போனோமா எதோ ஒரு சின்ன பிடிக்கும். நம்ம எதோ ஒரு பண்ணிக்கலாம். குளக்கரியா? இருந்து போனா அங்கதான் சொல்லுவாங்க குளக்கரை கொண்டேன். ஓ இன்னைக்கு போய் காட்டுல தொலைவோம். ஏதாவது கிடைச்சா எது கிடைச்சாலும் சரிங்க சாப்பிடுவோம். நான் ஒண்ணு காட்டுற வாங்க, அதை சாப்பிட்டு போக முன்னா. எனி டைம் சாப்பிட்டுட்டே இருக்குது வாங்க. போலாம்.